परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृतां धर्म संस्थापनार्थाय संभवामि युगे युगे। शिरडी साई पर्ति साई தெய்வ கதை சிவனே சத்குருவாய் ஷிரடியிலே உள்ள கதை பகவான் பூமியிலே பக்தரு கருள் தரும் உண்மை கதை சத்குருவே புட்டபர்த்தியில் ஈஸ்வரம்மா மகனாக சத்குருவே புட்டபர்த்தியில் ஈஸ்வரம்மா மகனாக சத்ய ஜோதியாய் உலகத்தையே அன்பால் வெல்ற அமுத கதை சத்ய ஜோதியாய் உலகத்தையே அன்பால் வெல்ற அமுத கதை அவர் கதையே ஷிரடி சாயி பர்த்தி சாயி தெய்வ கதை ஒரே சூரியன் ஒரே சந்திரன் ஒரே குரு இவ்வுலகினிலே ஒரே குலம் ஒரே மதம் சத்யசாயி நிலையத்திலே ஒரே சூரியன் ஒரே சந்திரன் ஒரே குரு இவ்வுலகினிலே ஒரே குலம் ஒரே மதம் சத்யசாயி நிலையத்திலே முதியவர் இளையவர் உடல்நலம் இழந்தவர் சுவாமியின் அன்புக்கு உரியவரே முதியவர் இளையவர் உடல்நலம் இழந்தவர் சுவாமியின் அன்புக்கு உரியவரே தேசத்தை ஆளும் தலைவரும் கூட சுவாமியின் முன்னே மாணவரே தேசத்தை ஆளும் தலைவரும் கூட சுவாமியின் முன்னே மாணவரே யார் திருவடியை தேடிய உலகம் நாடியே வருகின்றதோ அவர் கதையே ஷிரடி சாயி பர்த்தி சாயி தெய்வ கதை. மாணவர்களே, இந்த 10 நாளும் திருவிழாவில் நல்ல சர்வீஸ் பண்ணீங்க. குட். நம்ம ஸ்கூலுக்கு ரொம்ப நல்ல பேர் வாங்கி கொடுத்துருக்கீங்க. வெரி குட். இப்போ நாம கமலாபுரத்துக்கு திரும்ப போறோம். அதனால உங்க எல்லாருக்கும் 1 மணி நேரம் டைம் தரேன். நீங்க எல்லாரும் உங்களுக்கு வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு மறுபடியும் இதே டென்ட் கிட்ட மீட் பண்ணுங்க. புரிஞ்சுதா? எஸ் சார். 10 நாளும் 10 நிமிஷமா பறந்து போச்சுடா. நீ வராம இருந்தா இவ்ளோ சந்தோஷம் இருந்திருக்காது. ராஜு, நம்ம சீக்கிரம் போணும்டா. நம்ம ஏதா கடையில வாங்கிட்டு போலாம். ராஜு, இந்த பூ பழம் மஞ்சள் குங்குமம்லாம் யாருக்கு? எங்க அண்ணி அம்மாவாக போறாங்க. நல்லபடியா இருக்கணும்னு நான் இதெல்லாம் வாங்கிட்டு போறேன். ஓஹோ, சரி சரி. கொஞ்சம் சீக்கிரம் கட்டுங்கம்மா. கட்டுறேன்ப்பா. இந்த அடுத்துக்கப்பா. புள்ள அழகா இருக்கான்ல? வீட்டுல பெரியவங்க அண்ணா அண்ணிலாம் இருக்காங்க. அவங்க எல்லாம் திட்டுவாங்கன்னு நினைப்பே இல்லையா உனக்கு? 10 நாளா பெரிய மனுஷன் மாதிரி ஊரை சுத்திட்டு வரியா மெதுவா? ஸ்நேகிதங்களும் மாஸ்டரும் கட்டாயப்படுத்தினாங்கண்ணா.
என்ன வேணுங்கிறவங்களுக்கு வரலன்னு சொல்லவும் அவங்க கிட்ட இல்லைன்னு சொல்லவும் இஷ்டம் இல்ல, அதான் போயிட்டேன். இருந்தா மட்டும் என் பேச்ச நீ கேட்க வேண்டாம். திருவிழாக்கு தானே போனேன், அங்க எல்லாருக்கும் சேவை செஞ்சேன். சேவை செஞ்ச பெரிய சேவை. வீட்டுல உங்க அண்ணியோட நிலைமை தெரியும்ல, அவ புள்ளத்தாச்சியா இருக்கால, பாவம் தண்ணி எடுக்க முடியாம ரொம்ப கஷ்டப்படுறா. முதல்ல வீட்டுக்கு சேவை செஞ்சுட்டு அப்புறம் ஊருக்கு சேவை செய்ய போ. போகட்டும் விடுங்க, 10 நாள் கஷ்டப்பட்டுட்டு வந்திருக்கான்ல. அண்ணி, உனக்காக இந்த வளையல், பூவு, பழம் எல்லாம் வாங்கியிருக்கேன். இதெல்லாம் எதுக்குப்பா? என்னமோ எனக்கு வாங்கணும்னு தோணுச்சு, வாங்கினேன். கொண்டு வந்துட்டியே பெரிய பட்டு சலியும் ரவிக்கியும். வீட்டுல குடிக்கிறதுக்கு சொட்டு தண்ணி இல்ல, தொண்டையெல்லாம் வறண்டு போகுது. இந்தா இதை எடுத்துட்டு போய் சீக்கிரம் தண்ணி கொண்டா. கொண்டு வரேம்மா. சீக்கிரம். வாழைப்பழம். ஏன்பா, என்ன பாட்டி? இவ்வளவு பெரிய குடத்தால உன்னால தண்ணி இழுக்க முடியுமா? சித்தி பாத்தீங்களா, இந்த சின்ன பையன் இவ்வளவு பெரிய குடத்துல தண்ணி இழுக்கிறான். எங்க வீட்டுக்காரர் கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாங்கன்னா தோல் வலிக்குதுன்னு முணங்குறாரு. இவ்வளவு வேதனைப்படுறிய, நீ போய் உதவி பண்ண கூடாது? எனக்கு கூட தான் செய்யணும்னு இருக்கு சித்தி, ஆனா நான் புள்ளதாச்சு இல்லையா. வீட்டுக்கு போய் சோறாக்கணும், அவருக்கு எடுத்து போடணும், எல்லாத்தையும் நான் தானே செய்யணும். நீ சொல்றதும் சரிதான். பச்சை புள்ள பார்க்க பரிதாபமா இருக்கு. நான் இன்னும் 2 குடம் எடுக்கணும், நீ போ. சரி சித்தி. கமலாபுரத்துல மக்கள் சேவை செய்த நம்ம சுவாமி ஊருக்கு உழைச்சா உடம்புக்கு நல்லதுங்கிற அறிவுரைய புரிய வைக்க தானே செய்து காமிச்சார். இந்த உடம்பு மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு தாங்கிற நிஜத்தை நம்ம சுவாமி மறுபடியும் ஒரு முறை கமலாபுரத்திலையும் நிரூபிச்சார். ஈஸ்வரி, சத்தியம் தலையில எண்ணெய் வச்சு நல்லா தட்டி தேய்ச்சி விடு, அப்பதான் உஷ்ணம் தனியும். அப்படியே காதுல 2 சொட்டு எண்ணெய் விடு, காது சுத்தமாகும். சரிங்க. என்னப்பா சத்தியம், தோள்பட்டி இப்படி கண்டிப்பா இருக்கே, வலிக்கலையா அவருக்கு? காவடி தூக்கி தண்ணி எடுத்துட்டு வந்தா கண்ணி போகாதம்மா. நீ காவடியில தண்ணி தூக்குனியா? எதுக்கப்பா? கமலாபுரத்துல தண்ணி கிடைக்காதுமா. காவடிய தோல்ல வச்சுக்கிட்டு ரொம்ப தூரம் போய் தண்ணி எடுத்துக்கிட்டு வரணும். சேஷமாண்ணனுக்கு நேரம் இல்லை இல்லையா, அதனாலதான் நானே போய் தண்ணி எடுத்துட்டு வருவேன். உன்னை தண்ணி கொண்டு வர சொல்லி பார்த்துட்டு உட்காந்து இருக்கிறானா சேஷமா? இப்ப சொன்னேனேம்மா, அண்ணனுக்கு நேரமே கிடைக்காது. தண்ணி தூக்க தம்பி ஒருத்தர் இருக்கிறது சௌகரியமா போச்சு. அதுல தப்பென்ன இருக்குமா? பஞ்சபூதங்களும் தெய்வம், தெய்வத்துல ஒண்ணு தண்ணீர். தெய்வம் நம்ம கிட்ட வருமா? வராதுமா.
அதனாலதான் நானே அந்த தெய்வத்துக்கிட்ட போய் குடத்து நிறைய கங்கா மாதாங்கிற ஜலத்தை நிரப்பி தூக்கிட்டு வரேன். இது என்ன கதைடா சச்சம்? அப்போ உனக்கு தோள்பட்டு வலிக்கல? சேஷம் இப்படி செய்வான்னு நான் நினைக்கல. சேஷமா அண்ணனுக்குன்னு இல்லம்மா, அந்த வீதியில் உள்ள எல்லாருக்கும் நான் தான் தண்ணி கொண்டு வருவேன். ரொம்ப நல்லா இருக்குடா உன் பைத்தியக்காரத்தனமும் நீயும். எல்லாரும் சொல்ற மாதிரியே நீயே சொல்றியம்மா, என்னை யாரும் புரிஞ்சுக்கவே இல்லை. சரிதான்டாப்பா. எங்க அது எடு. இதோ பாரு, இனிமே உங்க அண்ணா கிட்ட இதெல்லாம் என்னால முடியாது, என்னால் தூக்கவே முடியாது, தண்ணி எல்லாம் கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லுடா. உன் கஷ்டத்தை என்னால பார்க்க முடியாதுடா கண்ணு. இனிமே சொல்லிடு, என்னால முடியாது 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 என்று சொல்லிடப்பா. சத்தியம் சத்தியம் தாத்தா கூப்பிடுறாரு பாரு. ஆகட்டும்மா, வரேன் தாத்தா. ஈஸ்வரி, நம்ம சேஷம்மாவை உறவு கொண்டாவுக்கு மாத்திட்டாங்க. உடனே அவன் உறவு கொண்டாவுக்கு போகணும். நம்ம சத்தியம் கூட அங்கேயே போய் படிக்கிறது தான் நல்லது. அது ஒரு வழிதான் இருக்கு. என்ன சொல்ற? நான் என்ன சொல்றதுங்க, அதுதான் நல்லதுன்னு சொல்றீங்க, ஒரு வழிதான் இருக்குன்னு சொல்றீங்க. உனக்கு இஷ்டம் இல்லையா ஈஸ்வரி? என்னமோங்க, எனக்கு எதுவுமே புரியலைங்க. படிப்புக்காக கமலாபுரம் அனுப்பிச்சிங்க, இப்போ உறவை கொண்டான்னு சொல்றீங்க. என் பிள்ளை என்னை விட்டு போறாங்கிறது தான் வேதனை. அது தவிர வேற கவலையே இல்லை. தாய் மனசு யாருக்கு தெரியும்? நீ வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லம்மா. சத்தியம் கூடவே இருப்பான், என்கிட்டயே படிப்பான். தம்பி நல்லா இருக்கணும்னு அண்ணன் எனக்கு மட்டும் பொறுப்பு இல்லையா சொல்லுமா? நீ பொறுப்பா கவனிப்பேன் தானே கமலாபுரம் அமிச்ச. பின்ன உறவு கொண்டு அனுப்புறதுக்கு மட்டும் உனக்கு ஏமா சந்தேகம்? சேஷமா, சந்தேகமும் இல்லை சங்கடமும் இல்லை. சின்ன பிள்ளை படிப்புக்காக இத்தனை ஊரை சுத்தணுமா? தப்பு இல்லம்மா. அவன் முன்னுக்கு வரணும்னா வேற வழி இல்ல. பாருமா, சத்தியத்துக்கு எந்த குறவும் வராம பாத்துக்க வேண்டிய பொறுப்பு என்னது. சத்தியத்தை என் பொறுப்புல விட்டுட்டு நீங்க நிம்மதியா இருங்க. சேஷமா, அப்படியே செய். சேஷமா, தண்ணி வசதி இருக்கிற வீடா பாருடா. எந்த ஊர்லயும் அந்த பிரச்சனை தானம்மா. இருந்தாலும் நீ சொல்லிட்டல்ல, உறவு கொண்டா போனதும் முதல் வேலை அது. சரிதானே? தாத்தா, நீயும் என் கூட ஏன் உறவு கொண்டாக்கு வரக்கூடாது? நானா? பேரங்களே வந்து தாத்தாவை பாருங்கடா. நான் எங்கேயும் வரல. எனக்கு புட்டபர்த்தி தான் உலகம். இல்லையா சத்தியம்? உனக்குன்னு இல்ல தாத்தா, நான் எங்க போனாலும் கடைசியில புட்டபர்த்திக்கு தான் வருவேன். இது ஏன் உலகம் மட்டும் இல்ல, எல்லாருடைய உலகமும் இதுதான். மாணவர்களே, விடுமுறை முடிந்து மீண்டும் பள்ளி தொடங்குகிறது. இந்த வருடம் பள்ளியின் பிரார்த்தனை பாடலை கமலாபுரம் பள்ளியின் ஒரு நல்ல மாணவன் என்று பெயர் பெற்ற சத்தியநாராயண ராஜு ஆரம்பிப்பான். சத்தியம், வந்து பிரார்த்தனை பாடலை பாடு. हिंदू बौद्ध
ஆஹா, அழகான பிரார்த்தனை கீதம். அஹரஹ தவ ஆஹ்வான பிரச்சாரித்த சுனிசித உத்தாரவாணி. யாரப்பா எழுதினது? ரவீந்திரநாத் தாகூரா? இல்ல மாஸ்டர், நான் தான் எழுதினேன். இத நீ எழுதினியா? இந்த சின்ன வயசுல சமஸ்கிருதத்துல இத்தனை புலமையா? ஆச்சரியமா இருக்க. இத்தனை அழகா எழுதி ராகத்தோட பாடினியே. வெரி குட், வெரி குட். மாணவர்களே, தேசிய ஒருமைப்பாட்டை பற்றி சிறப்பாக விளக்கிய சிறிய பாடலில் மனிதநேயத்தின் பெருமைகளையும் அன்பின் வலிமைகளையும் எளிமையாக விளக்கியது சத்தியத்தின் உயர்வாகும். இனிமேல் நமது பள்ளியின் பிரார்த்தனை நேரம் தினமும் சத்தியத்தின் பாடலுடன் தொடங்கும். பிரார்த்தனை முடிந்தது. நீங்கள் வகுப்புகளுக்கு செல்லலாம். சத்யம், சத்யம், என்னண்ணா? உனக்காக நோட் புக்ஸ்லாம் வாங்கினேன். இது இங்கிலீஷ் நோட் புக்கு, இது தெலுங்கு நோட் புக்கு, இது கம்போசிஷன் நோட் புக்கு, இது கணக்கு நோட் புக்கு, இது ரஃப் நோட் புக்கு. பாட புஸ்தகம்லாம் எப்போ தரேன்னாங்க? 2-3 நாள்ல தராங்களாம். அப்பப்பா, ஏன் அவசரம்? இன்னைக்கு தான் முதல் நாள். புது ஸ்கூலுக்கு போயிருக்கான். அதுக்குள்ள புஸ்தகம் பாடம்னு கேட்டா? சுசிலா, ஸ்கூலுக்கு இவனை எதுக்கு அனுப்புறோம்? பாடம் படிக்கத்தானே. படிக்கிறவங்க கிட்ட படிப்பை தவிர வேற எதைத்தான் என்ன பேச சொல்ற? ஏண்டா, பாடலாம் ஆரம்பிச்சிட்டாங்களா? இன்னைக்கு தெலுங்கு பூகோள பாடம் ஆரம்பிச்சிருக்காங்க. வெரி குட். பாடங்களை கருத்தா கவனிக்கிறியா? இல்லாத போனா பாடங்களுக்கு பதிலா பிரசங்கங்கள் பாடல்களை பத்தி யோசிக்கிறியா? பாடங்களை கருத்தோட கவனிக்கிறேன். உனக்கு ஒரு விஷயம் சொல்லலையே அண்ணா. இன்னைக்கு பிரார்த்தனை கீதம் நான் தான் பாடினேன். ஹெட் மாஸ்டர் என் பாட்டை கேட்டு நல்லா பாடுறேன்னு பாராட்டினதோட பிரார்த்தனையை தினமும் நீயே பாடுனாரு. தெலுங்கு மாஸ்டர் அந்த பாட்டை யார் எழுதுனாங்கன்னு கேட்டாரு. யார் எழுதுனது? நான் எழுதினேன். அப்படி சொல்லு. நீ தான் எழுதினியா? நமக்கு வேண்டியது பாடுறதும் பாட்டு எழுதுறதும் இல்ல, படிப்பு முக்கியம். அத பத்தி யோசனை பண்ணு. சரி. அந்த பிரார்த்தனை பாடல் என்ன? கொஞ்சம் பாடுறியா? ஆஹரஹ தவ ஆஹ்வான பிரச்சாரித சுனிசித உதாரவாணி. हिंदू बौद्ध सिख जैन पारसिक मुसलमान किरस्तानी पूरब पश्चिम वासी तव सिंहासन बासी प्रेम वाहिनी प्रेम वाहिनी. பிரமாதம், நல்லா பாடுற. பாட்டு கேட்க அற்புதமா இருக்கு. இப்படி பாடுறவனுக்கு படிப்புலயும் கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். அம்மா அப்பாவும் என்ன நம்பி உன்னை அனுப்புனதுக்கு நீ கஷ்டப்பட்டு படிச்சு எனக்கு பேர் வாங்கி கொடு. உனக்கு அந்த பயமே வேண்டாண்ணா. இந்த தம்பிய பத்தி போக போக நீயே தெரிஞ்சுக்குவ. அப்ப தெரியும் நான் யாருன்னு. பேச்சு எதுக்கு, செயல்ல காட்டு. நீயே பார்க்க போறியே.